ஆதியே துணை. சமரசவேதநாதாவே யாதிகளின் கர்த்தாவே மெய்வழி நாமநாதமே மெய்வழி ஆண்டவர் திருவழியிலே சரணம். நாம் மெய்யாகவே சதுர்கம் கோடி கால மக்களிடத்திலும் உள்ள சர்வ மூலம் என்ற நிறுவிய மகான் விராகிய யோகான சாலை ஆண்டவர்களே முக்தி பாலிப்பு. மரண இருளை போக்குகின்ற நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் வாக்கியம். கத்தாவே சொந்த முதல் வச்சு கொடுத்திருக்காங்க. அது அவரிட அறிவிப்பார்கள். அந்த முதலை எடுத்து கொடுக்க வேண்டியதா பெற வேண்டியதா? பெறதுக்கு அதுக்கு முதல் இல்லாம முதல் ஒன்று ஒன்றிலே இருக்குது. ஆகையால்தான் ஏழைக்கும் பணக்காரர்களுக்கும் அரசியலுக்கும் ஒரே சட்டம். இதை நீ பெறவே வேண்டும். அந்த உயிர்ப்பு பிடிப்பாரியே அந்த அடுத்த தூரமாகி உனக்குள்ளாக வச்சிருக்கிற அந்த ஆசையெல்லாம் தரக்கூடியது இருக்குது. அந்த அஞ்சுகின்ற தேகத்தை எக்கோடி காலத்திற்கும் பேரின்ப வாழ்வு வாழ்கின்ற தேகத்தை என நீ பிறத்தான் வேண்டும். பெறுகிறதோ என அதற்குரியவர்களை தேடி பார்த்து நீ பிறத்தான் வேண்டும். அப்படி பெறுகிறதானது பணம் கொடுத்து வாங்க முடியாது. ஒரு ராஜாங்கத்தை கொடுத்தாலும் முடியாது. அது வள்ளுவர் பாடியிருக்கிறத உங்களுக்கே தெரியும். என்ன இந்த வையகமும் பானகமும் மாற்ற அறிவு. ஏன் யாராலும் செய்ய முடியாத உதவி அது அவர்கள் செய்கிறது. யாரும் செய்ய வராது, செய்யறதுக்கு நினைவே வராது. உலகத்தில் எல்லாரும் சேர்ந்தாலும் கூட 10 பேர் ஏன் செய்து கொள்ளலாம் முடியாது. அப்பேற்பட்ட காரியத்தை அவர்கள் செய்து வைக்கிறார்கள். அந்த செய்கிற காரியத்திற்கு என்ன நீ கைமாறு செய்கிறது என்றால் வையகமும் பானகமும் மாற்றினாலும் சமத்துவமாக செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் மாற்ற வேண்டும். அர்த்தங்களும் செய்யாமல் செய்த உதவி எது? எந்த உதவி? இதைத்தான் சொன்னார். என் கையில் உள்ள இந்த வானத்தை தான் சொன்னது. இது அர்த்தமா வழங்கணும். செய்யாமல் செய்த உதவி, செய்யாமல் செய்த உதவி. ஆமா, இப்படி அர்த்தம் பண்ணுவார். அதான் நம்ம அறிஞர்கள் பண்ணியிருக்காருல்ல, செய்யாமல் செய்யணும். ஆமா, இதெல்லாம் இதுதான் இருக்காரு. இது கிட்டாத முதல், இது சத்திய முதல், இது ஒண்ணுக்குள்ளாக இருக்கிற முதல். ஒரு இருக்கிறேன் என்று தூண்டிக்கொண்டே இருக்குது ஒண்ணு எந்நேரம். ஏன் ஒரு தீமையானது கஷ்டமானது நஷ்டமானதுண்டாக்க நமக்கான என்ன அவன் எப்படியாவது நல்லா இருக்கணும், வேலா இருக்கணும், இந்த எண்ணமே வருது. இது எங்க இருந்து வருது? உன்னுடைய உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த தூரத்திலிருந்துதான் வருது இந்த எண்ணம். இந்த அனித்திய தூரத்துக்குரிய எண்ணம் அல்ல. அனித்திய தூரத்துக்குரிய எண்ணம் இந்த மாட்டுக்கு சொல்லுவாரு, அந்த தூரம் தான் இல்லை. அந்த மாணிக்க தூரம் ஒண்ணு இருக்குது, அதுல அறிகிறது. அப்போ மாணிக்க தூரம் படிச்சு தெரிகிறதா? இதைத்தான் சாலையாக சொன்னார்கள் பெரியோர்கள். அறிவதனை கொண்டறிவதனை கண்டு, அறிவதனை கொண்டறிவதனை கண்டு அறிவதை அறியாமல் வெறிகள் விழித்து கரைகள் விழித்து அதனால என்ன முடியாது. எவ்வளவு கலைகள் கட்டாலும் முடியவே முடியாது. இது ஒருத்தருடைய இறக்கத்தினால உனக்கு தாரவாக்கிறது. ஐயறிவறிந்தவைகள் அங்கினவர், ஐயறிவு அறிய முடியாது. அப்படி அறிந்தவர்கள் அடங்கினவர். அந்த மெய்யறிவில்லாதவர்கள் அபிஷேகரை 64 அறிவாரும் அவளிடம் அவர் சுத்த பரமும் அறியாரே.
அப்ப அந்த சுத்தவரமானது எந்த மதம் என்றால், நான் இந்த மதங்கள் எல்லாம் எந்த செயலை கொண்டு போய் விடுதோ, எந்த செயலை பிரிவெற்றி இந்த மதத்தை உண்டாக்கினார்களோ அந்த செயலவே பேராக விட்டுவிட்டேன். இது எந்த மதம்? எவன் கை வீழ்ந்தா மதம், அரளிகை வீழ்ந்தா மதம் என்றாக்க இது எந்த மதம்? சைவ மதத்தினுடைய கூறு என்ன? வைணவ மதத்தினுடைய சம்பிரதாயம் என்ன? ஜெயின மதத்தினுடைய சம்பிரதாயம் என்ன? புத்த மதத்தினுடைய சம்பிரதாயம் என்ன? இஸ்லாமிய மதத்தினுடைய சம்பிரதாயம் என்ன? எல்லா மதங்களையும் எடுத்துக்கீங்க, அதனுடைய சம்பிரதாயம் முடிவாக ஒரு செயல் இருக்குமே, அது எது? அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைய நமது புதுக்கோட்டை நிகழ்வு சபையில் நமக்கெல்லாம் ஒரு சிறப்பான முத்தி பேரிலேயே நம்மிடையே பங்கு பெறுவதற்காக நமது மாமா மெய்வழி சாலை மதிவந்தான் அவர்களை இந்த புதுகை நிகழ்வின் சார்பில் நமஸ்காரங்களுடன் வரவேற்போமாக. நமஸ்காரம் அம்மா. முத்திபூர்ணம் மெய்யாகவே சதுர்கம் கோடிகால மக்களத்தில் உள்ள சர்வ மூல மந்திர நிறுவிய மகான் வீராகிய ஆண்டவர்களை முத்தி பாலிப்பு. மெய்வெளிச்சாலை ஆண்டவர் திருவடி கமலங்களுக்கே நமஸ்காரம். பரமனே ஸ்கிரீன்ல வர மாட்டேங்குதுண்ணா. அண்ணா பேசு ஸ்கிரீன்ல வரல. வரதுக்காக கொஞ்சம் தள்ளி பாருங்க. பரமனே உருவெடுத்து பாரிடை குருவாய் வந்த துறவலர் கரசே காமில் தொன்மறை புகழும் தேவே அருணடை பாதம் நோவ அடிமைக்காய் இறங்கி வந்த மறைமணி ஞான வாழ்வே மார்க நன்னாதா போற்றி. பொங்கல் சிறப்பை பத்தி பேச போறோம். அந்த பொங்கல் சிறப்பு அப்படின்னு தெய்வம் நம்ம பொங்கல்னு சொல்றோம். ஆனா அந்த பாடலுக்கு தெய்வம் கொடுத்திருக்க தலைப்பு பானை பழிப்பாடல். அதனோட தலைப்பு பானை பழிப்பாடல். தலைப்பே பழி. தலைப்பே பழி. பானை என்றால் தூணம், உடல், தலை. பழி என்றால் பழி கொடுப்பது, அழிப்பது. எதை? பாவத்தை அழிப்பது. நம்ம தலை தூளத்தில் உள்ள பாவத்தை அழிப்பது பானை பழி என்று எவ்வளவு அழகாக பொருத்தமாக நம்ம தெய்வம் தலைப்பிலேயே காண்பித்துள்ளார்கள். நம்ம பொங்கல் என்றால் இனிப்பு போட்டு மகிழ்ச்சி கொள்வது. மகிழ்ச்சி என்றால் பொங்கல்னா எல்லாத்துக்குமே ஒரு மகிழ்ச்சி வரும். மகிழ்ச்சி என்றால் நம்ம பாவம், நம்ம கஷ்டம் போனால் நம்ம பாவம் போனால் தானே மகிழ்ச்சி. மகிழ்ச்சி பொங்கும். பானை பழி இட்டால் மகிழ்ச்சி பொங்கலோ பொங்கல் என்று பொங்கும். இந்த இனிப்பு பொங்கல் சாப்பிட்டால் கொஞ்ச நேரத்தில் இனிப்பு மறைந்து போகும். ஆனால் நம்ம தெய்வம் கொடுக்கும் பொங்கல் என்றும் பாவத்தை பழியை பொங்க வைத்து பாவத்தை அழித்து அழியாத நித்திய தூளம் எடுக்கும் மகிழ்ச்சி பொங்கல், நித்திய பொங்கல். பாலை போக்கி கலங்கை குழுங்கிட நாளதா வரும் நன்னியதா மூடி வாழும் வாழும் தேவியே
தேதியே கோளரி சாலைய திரு நாளதே பாலை போக்கினால் பாலை காய்ச்சினால் தயிர், ஆமா, தயிரை கடந்தால் மோர், வெண்ணெய், ஓ தயிர் கடந்தா வெண்ணெய், வெண்ணெயை காய்ச்சினால் நெய். நெய். நெய் என்றும் கெட்டு போகாத ஒரு பொருள். அப்ப தெய்வம் நம்மளை வந்து பால்னா நமஸ்காரம். பால், பாலை காய்ச்சினால் தயிர், தயிரை காய்ச்சினால் வெண்ணெய், வெண்ணெயை காய்ச்சினால் நெய். நெய் என்றும் அழியாதது, எவ்வளவு நாள் வைத்தாலும் கெட்டு போகாத ஒரு பொருள். அதை தான் தெய்வம் நமக்கு தராங்க. நாள்தாவரும் நன்னியதா முடி தெய்வத்தின் நாதா, தெய்வத்தின் தாமுடி முடிச்சு பிரணவ முடிச்சு நலதாவரும் நன்னியதா முடி. அதாவது தெய்வத்தின் நாதா வாக்கு, திருவாக்கு, புண்ணிய தரக்கூடிய முடிச்சு, பிரணவ முடிச்சு. அது பிரணவ முடிச்சு. வாழும் தைமா யாமுதத் தேதியே கோளரி சாலைய திரு நாளதே. நவக்கிரக கோள் சாலை, ஐயன் தெய்வம் நாளதே. பச்சை மரத்தடியே புது பானை பொங்கலிட்டு உச்சிதமாய் தேவபிரான் உச்சிஷ்டமென்றெடுத்து, பச்சை மரத்தடியில் தானே நம்ம பொங்கல் வைக்கிறோம், அதை தெய்வம் எடுத்து உச்சிஷ்டமா நமக்கு தர்றாங்க. ஆதிச்சாலை நாட்டு, ஆதிச்சாலை நாட்டு மெய்வழி ஆண்டவர் மக்கள் குலம் நீதி பெருங்குடி மாலை பாலை பலி பொங்கலோ பொங்கல். அக்காலத்தில் மாலை வேளைகளில் பொங்கல் பொங்கி சமர்ப்பிக்கப்பெற்று வந்தது. எல்லாம் முடிய இரவு 10 மணி ஆகிவிடும். தெய்வம் அவர்கள் பெரியம்மாவுடன் வந்து ஒவ்வொரு இடமும் இருந்தும் பொங்கல் முக்கூறு கத்தி கொண்டு எடுத்து பின்னர் அதை எல்லோருக்கும் பகிர்ந்து அளிப்பது இன்றும் மறக்க முடியாதது. அந்த காலத்துல முக்கூறு கத்தி, இப்ப தெய்வம் முக்கூறு கத்தி எடுத்தது மட்டும்தான் நமக்கு, பானையில இருந்து எடுத்தது மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனா தெய்வத்தை அந்த காலத்துல பழைய பிள்ளைகள்லாம் கேட்கும்போது, இந்த சபையை எப்படி தெய்வம் உண்டாக்குனீங்க அப்படின்னு கேட்குறாங்க. கேட்கும்போது ஏய் அப்ப தெய்வம் இப்போதும் அந்த ஒரு வாள் தாங்கிதான் கொண்டு வருவாங்க. இந்த வாழால தாண்டா சேர்த்தேன், இந்த வாழால தாண்டா இந்த சபையே நான் உருவாக்கிட்டேன் அப்படின்னு தெய்வம் சொல்லுவாங்க. அதே கத்தி இப்ப நமக்கும் பொங்க வச்சு அந்த பாவத்தை போக்குறாங்க. அதுவும் அந்த முக்கூறு கத்திலே எடுத்து. மங்கையர் பொங்கலிட
மங்கையர் பொங்கலிட மாமன பாலர்கள் கூட நிற்க தங்கள் பெண்டு பிள்ளை தாமெல்லோரும் கூடிய பொங்கலோ பொங்கல். இது மனைவி கணவன் தோற்றத்தை தந்தாலும் மங்கையர் மண் கையர், அதாவது மனத்தின் செய்கை. பொங்கலிட பாவத்தின் வழி செல்கின்ற மனதை பொங்க செய்து, பாவத்தின் வழி செல்கின்ற மனதை பொங்கச் செய்து மன பாலர்கள் ஒவ்வொரு உள்ளத்திலும் குடியேறி இருக்கும் நமது பிரானவர்கள் அவர்கள் நம்முடன் கூட நின்று பாவங்களை பொங்கச் செய்கின்றார்கள். பெண்டு பிள்ளைகள் எல்லோரும் கூட பொங்க செய்கிறார்கள். அதாவது நாம அங்க இருக்கோம், மங்கையர் கணவன் மனைவி. ஆனா தெய்வம் என்ன சொல்றாங்க, பெண்டு பிள்ளைகள் எல்லாம் கூட நம்ம கூட யார் யாரு இருக்காங்களோ அவ்வளவு பேத்துக்கும் பொங்க வச்சு அத பாவத்தை அழிக்கிறாங்க. பொங்கி போயிடுது. அதான் தலைப்பின் மேல சொல்லிட்டேன், பானை பலி. பாலை போக்கி பலங்கை கூலிக்கு. ஆமா, செல்வமும் சீர் ஆலயம் சுற்றிலுமே, ஆலயம் சுற்றிலுமே அடுப்பிட்டு கோலமாம் பானையிலே காலை ஜீவ தண்ணீர் வேண்டியுளை இட்ட பொங்கலோ பொங்கல். பானையில் பொங்கல் வைக்கிறதுக்கு பானையில் ஊற்ற ஜீவ தண்ணீர் வேண்டி நிற்கும் காட்சி. காட்சி ஒரு புறம், கோலம் என்பது ஜீவ கோலம். மூலபண்டார பருவம் காப்பு. சீலம் கொண்டரி செம்போருள் வெண்டரன், சீலம் கொண்டரி செம்போருள் வெண்டரன் காலம் கண்டோன் கையிற்கிறேதாயுகம் நீலதமுடி நீரலிப்பினோ நீலவேதமுடி நீரலிப்பினோ மூல பண்டார கோல முழங்குவா கோலமாங் ஜீவ கோல கோலத்துள் இருந்த மெய்மை காலமோ இடமோ நேரோ கணிதமோ கூடி சேர்ந்து சாலையன்
ஜகந்தனில் இறங்க எல்லாம் ஏலவல் வந்து இணைந்தன அக்காலத்தே அதற்கு வேண்டிய ஜீவ மரபு நீர் வேண்டி நின்றது. நல்லா உட்காந்துக்கணும். கோலம் என்பது ஜீவ கோலம், அதான் சொன்னேன். அதற்கு வேண்டிய ஜீவ மரபு நீர் வேண்டி நிற்றல். செல்வமும் தீரும் பொங்க செல்வமும் தீரும் பொங்க சேர்ந்த பேர் சென்ம சாபல்யம் பொங்க கங்குல் பகல் திரு பொங்கலோ தங்கும் செல்வம் குளம்பெயர்பாடு சிரஞ்சீவித்தல் எங்குமே மக்கள் யார்க்கும் இடர்களை தோங்க வேண்டி திங்கள் இறங்கோ ஏது ஊடகத்தை பாட செல்வம் தங்கியே குலமே பாலா அந்நிய பாவம் பொங்கி அந்நிய பாவம் பொங்கி இந்நாள் அடைந்ததை வேறறுத்து நன்னெறி புண்ணியம் பொங்கி பொங்கி வரும் பொங்கலோ அதாவது தெய்வம் அவர்களை அந்நியமாக நினைத்த பாவம் பொங்க வேண்டியே பொங்கல் கொண்டாட பெறுகிறது. தெய்வம் அவர்களை அந்நியமாக நினைத்த பாவம் பொங்க வேண்டியே பொங்கல் கொண்டாட பெறுகிறது. அந்நியம் என்பது ஒவ்வொருக்கும் தன்னை விட்டு வெளியே காண்பது. அந்நியம் என்பது ஒவ்வொருக்கும் தன்னை விட்டு வெளியே காண்பது. அனைத்தும் ஆக தெய்வம் அவர்களை வெளியே தேடாது உள்ளே காணுதல். தெய்வம் அவர்கள் ஒளிநாடாவில் ஓர் இடத்தில் நீ என்னை அந்நியமாக பார்க்க எமக்கு ஆத்திரமாக வருகிறது,
என்று திருவாய் மலர்ந்து இருக்கிறார்கள். தவிர பகவத்கீதையில் கடைசி சுலமாக இதையே திருநேத்திர பிரானும் அருளி இருக்கிறார்கள். என்னை எவன் ஒருவன் அந்நியமென்று உபாசிக்கின்றானோ அவனது யோக சேமங்கள் யாவும் நானே நானே அப்படின்னு பகவத்கீதையில் இருக்கு. அனன்யாசித்தயந்தோ மாம் ஜனாபர்பாசதே சோமாம் நித்யாமி யுத்தானாம் யோக சோமம் அகம் அகம். இது மந்திர சொல்லு, நமக்கு உச்சரிப்பு என்று பொங்கல் பற்றிய அவர்கள் தமது திருமை ஞான குரல் ஞானக்குரல் பக்கம் 252 வாக்கிய 49. இடருறும் இறுதி நாளில் இத்தூளத்தை விட்டு உன்னை புகழுடம்பில் தேற்றி ஏற்றி மகிழ்ச்சி பொங்கச் செய்வது பொங்க வைப்பதுவே பொங்கல் என்று திருவாய் மலர்ந்தளினார்கள் திருவாக்கியத்தில். மாவுல் ஹயாத்து என்பது ஜீவ மரபு நீர். ஹயாத்து என்னும் ஜீவனானது இறைவனுடைய தஜிலியத்தில் தங்கி இருக்க தரும் அறிவாகார குடிப்பு நீர். பண்டை புராதான சிரஞ்சீவி தத்துவத்தை நித்திய வரமாக கைவசமாக்கி தரும் குடிப்பு நீர். அதுவே ஆத்ம மர்ம ஜலக்கடல் நீர் என்ற வெட்டாத குளநீர். திருமெய்ஞான குரல் 49 பக்கம் 253. ஆண்டவர்கள் வாக்கியம். மாவுல் ஹயாத்து என்பது ஜீவ மரபு நீர். ஹயாத்து என்னும் ஜீவனானது இறைவனுடைய தஜலியத்தில் தங்கி இருக்கத் தரும் அறிவாகார குடிப்பு நீர். பண்டை புராதான சிரஞ்சீவி தத்துவத்தை நித்திய வரமாக கைவசமாக்கி தரும் குடிப்பு நீர். அதுவே ஆத்ம ஜலக்கடல் நீர் என்ற வெட்டாத குளநீர். அதே தெய்வ தேடு கூடகத்துல எங்குமே மக்கள் யாருக்கும் இடர்களை தோங்க வேண்டி நீங்கள் வந்திரஞ்சோ ஏடுகூடத்தை பாட அங்கமோ வாங்கும் தீண்டா அரும்பெருளுயரும் செல்வம் தங்கியே குளம் மேம்பாடா சிரஞ்சீவியோரே அதே குருமுராதில சந்திரனும் சூரியனும் தன்மயமாய் விளங்கோ கதலியத்தே. அன்பு என்ற சொல்லில் அகரம் நகாரம் பஞ்சாட்சரம் துவக்கமான ப
துவக்கமான பா மற்றும் உகரமும் உள்ளது. செல்வமும் சீரும் பொங்க, செல்வமும் சீரும் பொங்க, சிறிய செல்வமும் சீரும் பொங்க, சேர்ந்த பேர் சென்ம சாதல்யம் ஓங்க. அந்த ஒரு மட்டும். சீரிய மதங்கள் எல்லாம் செழித்து சம்மதிக்க கூட்டி வீரிய வாள் கை ஏந்தி விளங்குவார் மின்னல் போலே. தெய்வம் அந்த வாள் தானே சபையை உருவாக்குனது. வீரிய வாள் கையேந்தி விளங்குவார் மின்னல் போலே, நேரில் வானுயரத் தேங்கி நீள் நெடுந்தோற்றமாக பார்மனு மகன் வருகை பகிரங்கமா என்றாரே. சீர் என்ற வார்த்தை எதை குறிக்கிறது என்று சீர்மேவும் மெய்ஞான பாடல். செல்வமும் சீரும் பொங்க, சேர்ந்த பேர் சென்ம பொங்க, செல்வமும் சீரும் பொங்க, சேர்ந்த பேர் சென்ம சாபல்யம் ஓங்க, கங்குள் பகலத்த செங்கமலத்திரு. சீர் என்ற சொல்லுக்கு சீதனம் என்றும் அமானிதம் என்றும் அழகு என்றும் புகழ் என்றும் தமிழ் அகராதிப்படி பல பொருள்கள் உண்டு. தங்கக்கூடிய செல்வத்தையும், அதாவது உயிர் உடலிலேயே தங்குதல். சீர் என்பது அமானித கடன் தீர்வது. முப்பாலை போக்கி முப்பாலாக முச்சீராக மாற்றித் தருகிறார்கள். இதையே பாலை போக்கி பலன்கை குளிக்கிட, பாலை போக்கி பலன்கை குளிக்கிட, நாளதா வரும் நன்னியதா மூடி, வாழும் மாதம் தையாமோர தேதியே, வாழும் மாதம் தையாமோர தேதியே, கோளரி சாலைய திரு நாளது என்று தனித்திருப்பாடல்களிலும் காட்டியிருக்கிறார்கள். மக்கள் பானை பழி செய், மக்கள் பானை பழி செய், ஆண்டவர் முக்கூறு கத்தி கொண்டு பக்க பணிமாதி நிற்க மக்கள் தீரன் புகழோ அதாவது பக்க பனிமதி. அந்த முக்கூறு கத்தி கெடுக்கும் போது கூட யார் வருவா? பெரியம்மா வருவாங்க. அவங்க பேர் என்ன? பனிமதி. பனி பனினா என்ன? ஒருத்தருக்கு பணி செய்ய, பணி செய்ய. மதினா அறிவு. அப்ப கூட யாரை கூட்டிகிட்டு வராங்க? அறிவை. தெய்வத்துக்கு நாம தானே அறிவை நம்மளை தானே படைச்சிருக்காங்க. அந்த அறிவை அவங்க கூட பணி செய்ய கூட்டிகிட்டு வர்றாங்க. என்ன செய்யறாங்க? தீர்த்தம் அவங்க தானே போடுறாங்க. பெரியம்மா தானே தீர்த்தம் போடுவாங்க. இப்படி இதை மட்டும் பண்ணதான் நான் நிறைய விளக்கம் கொடுக்காம சுருக்கி. அக்காலத்தில் தெய்வம் அவர்கள் நமது பத்தியரான பெரியம்மாவுடன் பொங்கலை ஒவ்வொரு இடமும் முக்கூறு கத்தி கொண்டு எடுத்து அவைகளையே
ஒவ்வொருக்கும் அமுதாக தம் கரத்தாலேயே அளிப்பார்கள். மேலும் மரண காலத்தினுடைய அச்சப்பாட்டை தூண்டிவிட்டு அம்மேளாம் பதத்தை அடையச் செய்து அவ்வறுசுவையின் கூட்டுறவு சந்திப்பின் எல்லையிலே செவிச்சுவை உணவு போய் சேகரமாகி கலந்து மரண அச்சம் கிளம்பி அடைய நினைவு பேரக பராக்கற்ற ஓர்மையினாலே ஈசன் என்னும் ஆசானின் அன்பு பிறங்க பாத்திரவனாகி ஜீவன் முத்திசை அடைய யோக்கியராகிறார் என்றும் அறுசுவை ஒளித்த எல்லை, அந்த அறுசுவை எளித்த எல்லை செவிச்சுவை உணவு போய் சேகரமாகி கலந்து மரண அச்சம் கிளம்பி அடைய நினைவு போதக பராக்கற்ற ஓர்மையினாலே ஈசன் என்னும் ஆசானின் அன்பு பிறங்க பாத்திரவனாகி ஜீவன் முத்திசை பலன் பொங்கி பலன் கை குலுக்கிட முக்கூறு கத்தி கொண்டு எடுத்து ஜகாதி அந்தம் விளங்கும் ஜகாதி அந்தம் விளங்கும் தேவன் ஆவாந்த காட்டிலே மகாஜன மக்கள் திரண்ட பானை பழி பொங்கலோ பொங்கல். இப்புவியின் ஆதி அந்தம் விளங்கும் நம் பிரானவர்கள் விளங்கும் இந்த அவாந்தர காடு உத்தியோவனக்காடுன்னு சொல்லுவாங்க. உத்தியோவனக்காடுனா உத்தி, ஒரு பந்தயம் ஒரு இது ஆரம்பம் போக்கணும்னா ஒரு உத்தியில தானே போகணும். அப்ப நம்ம மெய்ய அந்த நிலையை அடைகிறதுக்கு உத்தியோவனக்காடு என்பது ஆவா என்னும் ஆசைகள் புழங்கும் காமலி தேகத்தில் உள்ள மகா ஜனமாகிய நம் மக்களிடையே விளங்கி வரும் நம் தெய்வம் அவர்கள் நடத்தும் பானை பலி. உத்தியோவன காட்டிலே உத்தியோவன காட்டிலே மக்கள் நித்தியதவத்தேரும் சத்தியன் பாக உத்தம தங்கோள பொங்கலோ அந்த உத்தியோவன காட்டில அது எதுக்கு நித்திய தவத்தேரும், நித்திய தவத்தேரும் சத்தினி முன்பாக நெடுங்காலி யுகம் அழிந்து நெடுங்காலி யுகம் அழிந்து உவன நடுநீதி யுகம் பூரக்கும் இடதீத தரிசனம் நடைபெறும் காட்டிலே பொங்கலோ பாலை போக்கி, அதாவது நரகத்தை நீக்கி விழிக்கே அருள் உண்டு அபிராம வள்ளிக்கு. வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு. அவ்வழி கிடக்க பலிக்கே சுழன்று வெம்பாவங்கள் செய்து அவ்வழி பால் நரக குளிக்கே அளத்தும் கயவர் தம்மோடு என்ன கூட்டு இனியே மேற்கண்ட அபிராமி அந்தாதி பாடல். அபிராமி பாடல். பால் என்பது நரகம் என்று காட்டப்படும் பெற்றுள்ளது. பால் என்பது நரகம் என்று காட்டப்படும் பெற்றுள்ளது. அதுபோல் சீர் என்ற சொல்
எந்தெந்த பொருள்களில் பயன்படுத்த பெற்று இருக்கிறது என்று பார்த்தால் சீதனம், அமானிதம், அழகு, புகழ் என்றும் நம் தெய்வம் அவர்கள் மேல்கண்ட பொருளுடன் நித்தியமாக தங்கும் செல்வம் என்று காட்டும்படியாக செல்வம் சீர் நபியை அந்தமா முகமாய் தரிசனை காண்பது திடனே என்றும் செல்வம் சீர் சிறக்க தீதங்கள் தீன் 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 முகமதி கடலே. செல்வம் தங்கி சீர் பெறுவது எந்த எல்லை? மெய்வெளி சாலை. அதாவது செல்வ சீர் நபியை அந்தர்மாமுகமாய் தரிசனை காண்பது திடமே. செல்வம் கொஞ்சம் சரியா கிளியரா இல்ல கேக்குதுக்கா? எல்லாருக்கும் இல்ல, உங்க நீங்க கொஞ்சம் சரியா இதுக்கா கட் பண்ணுங்க. நீங்க எல்லாம் மைக் கேக்குதா? பேசுங்க. சீர்மேவும் மெய்ஞான தெய்வ சிரோன்மணியை பாரோர் புகழ்ஞான பண்டிதரை யான் மறவே. சிர ஒன் மணி சிரோன்மணி சிர ஒன் மணி சிரோன்மணி ஒன் என்ற சொல் குருவாகிய இறைவனை குறிக்கும். பொங்கலின் போது கரும்பு வைக்க பெறுகிறது. கரும்பின் சுவை அடிக்கரும்பில் இனிக்கும், நுனிக்கரும்பில் கசப்பும் இருக்கும். ஆனா இங்கு சாலையில் நுனிக்கரும்பு இனிக்கும். ஒரு நன்மனத்தினர் முதலில் தெய்வ வாக்கினை செவி உறும்போது அதன் உட்பொருள் அப்போது விளங்காது போனாலும் ஏதோ ஒரு சுவை அதை தொட்ட மாத்திரத்தில், அதாவது அக்கரும்பின் நுனியை செவியுற்ற மாத்திரத்தில் அவருக்கு இனிப்பதால் தானே அவர் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். அருளமதாம் தேங்கரும்பு நுனி இருக்கும் என்பதையே இது காட்டுகிறது. அருளமுதாம் தேங்கரும்பு நுனி இனிக்கும் என்பதையே இது காட்டுகிறது. பட்டினத்தாருக்கு அவரது குருபெருமான் எந்த எல்லையில் நுனிக்கரும்பு இருக்கிறதோ அந்த எல்லையில் மோட்சம் என்று சொன்ன அருளுரை இன்று சாலையில் பரிமளிக்கிறது. கோடாயுதக்கோ உலகத்தவர் ஞானம் கரும்பை அடியிலிருந்து நுணுக்கி சுவைத்து வருவது போல் இருக்கும். ஆனால் நம் கையில் உள்ள ஞானம் கரும்பை நுனியிலிருந்து அடிக்கு சுவைத்து வருவது போல் இருக்கும். அவர் ஞானம் சாக்கடை குட்டை போன்றது. நமது சுத்த ஜலக்கடல், கரை காணாத முதல். நீ இந்த உன்னத அறிவு பிறப்பில் இருக்கும்போது இது வந்திருக்கிறதே, என்ன அருமையான வாய்ப்பு. முகத்து கண் கொண்டு பார்க்கின்ற மூடர்கள், முகத்தை கண் கொண்டு பார்க்கின்ற மூடர்கள், அகத்து கண்ணனை யாரென்று அறிந்தீர, அகத்து கண்ணனறிந்தன்பு கொண்டிடு, அகத்து கண்ணனை அறிந்தன்பு கொண்டிடில், ஜகத்தே மலரை தாண்டி வாழ்குவார். முகத்து கண் கொண்டு பார்க்கின்ற மூடர்கள், அகத்து கண் கண்ணனை அணையா என்று அறிந்திலர், அகத்து கண் என்றும் அழியா என்று அறிந்திலர். அது யாரென்று அறிந்திலர். அகத்து கண்ணன நின்று அன்பு கொண்டிடில், அந்த அகத்து கண்ணை அறிந்து கொண்டால் ஜகத் யமபடரை
ஜகத்யம படரை, யமன் யமன் படரை, யமன் தண்டனையை தாண்டி வாழ்வார். இந்த டாபிக் முடிஞ்சு வேற பேசலாமா? பொங்கல் இது முடிஞ்சிருச்சு. பொங்கல் இது முடிஞ்சிருச்சு. தெய்வ நிகழ்வுகளை பத்தி கொஞ்சம் பேசுவோமா? பொங்கலை பத்தி தெய்வம் பொங்கல்னா கொஞ்சம் குஜியாவே இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க, மகிழ்ச்சியா, ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா இருப்பாங்க. ஏன்னா நம்ம பிள்ளைங்க பாவத்தெல்லாம் போக்க போறோம்னு நினைப்பாங்கல்ல, அதனால ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அந்த பானைகள் எல்லாமே இது பண்ணி இது பண்றாங்க. இன்னொரு குறிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல எங்க அப்பாவை கொஞ்சம் நினைவு பண்றேன். இந்த திருவிழானாவே எங்க அப்பா தான், திருவிழான்னே எங்க அப்பா தான். எங்க அப்பா கிட்ட இது பண்றாங்க. ஏன்னா தெய்வத்துக்கிட்ட ரொம்ப தைரியமா பேசக்கூடிய 2 பேரு. அப்பா பேரு பாசி பந்தா அனந்தர், பாசி பந்தா மெய்வழி பாசி பந்தா அனந்தர். பிறந்ததாமா சாலையில் சேர்ந்தது. அப்பா வந்து இப்ப நான் 2-3 இடத்துல பேசியிருக்கேன் அப்பாவுடைய பெருமைய, நிறைய பேசியிருக்கேன். அதனால அதையே திருப்பி அதை மட்டும் தான் பேசுறாருன்னு சொல்லுவாங்க. அதனால அப்பா வந்து அப்பா சேர்ந்தது வந்து 1941 தெய்வம் இங்க வந்தாங்க. 1943 தெய்வத்துக்கிட்ட சண்டைக்கு வந்துட்டாங்க அப்பா. அந்த 43 அப்பா சேர்ந்து சாதாரணமா செல்ல, தெய்வத்துக்கு சண்டைன்னா 15 நாள் வாதம். 15 நாள் தெய்வம் வந்து, அதாவது கடவுளை காட்ட முடியுமான்னு அப்பா தெய்வம் சொல்ல அப்பா குறுக்க கேட்க நான் கடவுளை காட்ட தயார், நீ பார்க்காம போன ஒரு புடவையை கட்டி அனுப்பி எடுத்தாங்கடா புடவைய அப்படின்னு சொன்னோன்னே உரங்காப்பிள்ளை ஆனந்தர் மாமா போய் பன்னிமதி நாச்சா பெரியம்மா புடவையை எடுத்துக்கிட்டு வச்சுட்டாங்க. அசுரருக்கும் இறைவனுக்கும் போர் நடக்குது. ஏன்னா இங்க இருந்து வரும்போதே அப்ப எல்லாம் நம்ம வெளிச்சாலையில இருந்து தான் வந்துருவாங்க. அந்த வெளிச்சாலையில இருந்து போய் உத்தர தெய்வத்திட்ட வாங்கிட்டு வந்து தான் உள்ள கூட்டி போகணும். அப்படிங்கும்போது இவங்க போய் அப்பா வந்து நீங்க உருண்டு பிறண்டு வர சொன்னாலும் வரேன், எப்படி குழி கால் கை எதை சொன்னாலும் செய்யறேன், ஆனா நீங்க சொல்ற பெரியவர் எனக்கு கடவுளை காட்டணும் அப்படின்னா இவங்க போய் சொல்றதுக்கு போயிருக்காங்க. இவங்க சொல்லவே இல்லையா, இந்த சிங்கத்தை தாண்டா எதிர்பார்த்தா கூட்டிட்டு வந்தாங்களாம் தெய்வம். சரிண்டா அப்புறம் போனோடனே இதே திருப்பி சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். தெய்வத்தை தோற்றத்தை பார்த்த உடனேயே அப்பாவுக்கு சரி இவங்க ஒரு நெய் குருப்பா தெரியவரும் தான், நம்ம கொஞ்சமா, ஏன்னா அப்பா வெளியே சாமியார்லாம் அடி ஒத்த பின்னி எடுப்பாங்க. ஐயருங்கெல்லாம் எதிர்ப்புற வரும்போது பார்த்தீங்கன்னா சட்டை போட்டு இல்லாம வெறும் பூணூல் மட்டும் போட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பூணூலை இப்ப நீ கலட்டியா நான் இருக்கட்டா அப்படின்னு கேட்பாங்களாம். அதனால அப்பா பார்த்தோன்னே ஆமா தீக்கா, அப்பா வந்து தீக்கா பெரியாரோட ரொம்ப நெருக்கமா வலதுகரமா இருந்திருக்காங்க. சில முடிவுகளை எடுக்கிறதே அப்பாவை கேட்டுதான் பெரியாரே எடுப்பார். ஈவேரா பெரியார் அப்படி இருக்கும்போது இங்க போறதுக்கு முன்னால போய் பெரியார ஈவேராவை கேட்க போயிருக்கான். ஒரு வார்த்தை அவர்கிட்ட சொல்லிட்டு போலாமேன்னு. ஆமா, சாலைக்கு வர்றதுக்கு முன்னால இங்க போறதுக்கு அவர்கிட்ட சொல்லிட்டு போலான்ட்டு அங்க போய் கேட்டான். இந்த மாதிரி புதுக்கோட்டை பக்கத்துல யாரோ ஒருத்தர் பெரிய ஒரு கடவுள்லாம் காட்டுறேன்னு சொல்லிட்டு இருக்கானா, அவரை போய் நான் என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னதுக்கு நீ போ பாப்ப, ஆனா திரும்பி வரமாட்டேன் அப்படின்னு ஈவேரா சொல்லியிருக்காரு. அன்னைக்கு அதுக்கு அப்பாவுக்கு அர்த்தம் புரியல. அப்புறம் இங்க வந்தோடனே தெய்வத்தை போனோடனே பார்த்தோடனே ஒரு தெய்வத்துக்கு அப்பாவுக்கு ஒரு மரியாதை அடக்கம். இவங்ககிட்ட ரொம்ப முரட்டுத்தனமா பேசக்கூடாது. ஏன்னா நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம்,
வரவங்களுக்கே தெய்வம் அந்த சிவன் காட்சி, முருகன் காட்சி அப்படியெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் இதை அப்படியே இதை ஞாபகம் சரி இங்கே உள்ள நுழையிறாங்க. இதுக்கு எப்படி அந்த காட்சி கொடுத்துருக்காங்கன்னா, நான் சின்ன பிள்ளையில இந்த ரிவால்வர் வச்சுருப்பாங்க தெய்வம். அந்த ரிவால்வர் வந்து அப்பப்போ அதிகாரிகள் வந்து இங்கே செக் பண்ண வருவாங்க. அப்படி வரும்போது நட்சத்திர மாமா கிட்ட வந்து ஒரு 2 பேர் இருந்தாங்க. இவங்க வந்து கை கழுவுங்க, தலையில் ஒரு துணி கட்டுங்க, கை கால் கழுவிட்டு வாங்கினேன். நான் முருகனை தவிர வேற யாரையும் கடவுளாக நினைச்சதே கிடையாது. நான் இங்கே உட்காந்துக்கிட்டு அவங்க கூப்பிட்டேன்னா உங்கள் பெரியவர் இங்கே வந்து எனக்கு காட்டணும் லைசன்ஸை அப்படின்னு துமுறா பேசுகிறார். அதுக்கு நட்சத்திர மாமா, கலைமந்த மாமாலாம் என்ன சொன்னாங்கன்னா, சரி நீ சொல்லிக்கிட்டே இரு, இது மாதிரிலாம் இருந்தால் கூட்டி போகணும்னா நீ எங்கே போய் ரிப்போர்ட் பண்ணுமோ பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இந்த ஆள் வந்து நாங்கள் அன்னைக்கு சாலையில் இருக்கேன், ஒரு 3 மணி வரைக்கும் அவர் அல்சாட்டம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த லைசன்ஸ்க்கு வந்திருக்காரு. அப்புறம் 2 பேரும் இங்கே வந்து வெளியே பேசிக்கிறாங்க. என்னடா செய்யறது, நமக்கு மேலே அதிகாரிங்க இருக்கானுங்க, வாங்காமல் போனாலும் அவனுங்க நம்மளை கேள்வி கேட்பானுங்க, உங்களுக்கு என்ன வேலை, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த இடத்துல அப்படி செஞ்சுட்டு வர வேண்டியதானே வேலை அப்படின்னு திட்டுவாங்க நம்மளை அப்படின்ட்டு போய் நம்ம கேட்போன்னு சொல்லிட்டு அப்படின்னா சரின்னு கை கால கழுவிட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்களா அப்படி வர்றேன் அப்படின்ட்டு வர்றாரு. நம்ம ஆலமரம் இருக்கு பாருங்க, நாங்களாம் கூட போகிறோம், சின்ன பிள்ளைங்களாம் கூட போகிறோம். அந்த ஆலமரத்தில் போன கிடுக்கிடுன்னு ஓடுறாரு ஆலயத்துக்கு. வரவே மாட்டேன்னு சொன்னவர், வரவே மாட்டேன்னு சொன்னவர் கிடுக்கிடுன்னு ஓடுறாரு. முருகா முருகா முருகான்னு கத்திக்கிட்டே ஓடுறாரு, முருகா முருகான்னு கத்திக்கிட்டு போறாரு. அங்க பார்த்தா ஒரு மயில் வந்து அந்த அங்க தெய்வம் ஆலயத்துல உட்காந்துருக்காங்க முகப்புக்கிட்டேயே. ஒரு மயில் அப்படி பின்னால் வந்து அப்படி தொகையை விரிச்சுக்கிட்டு நிக்குது. இதெல்லாம் நாங்க அப்படியே கண்ணால பார்த்தோம். என்னடா எங்களுக்கு தெரியல, நாங்களும் இப்ப என்னடா இப்படி பண்ண ஒரு ஓடுறாருன்னு பார்த்தா அங்க போனா தெய்வம் எங்களுக்கு அந்த காட்சி கொடுத்தாங்க. எங்களுக்கு அந்த காட்சி கிடைச்சது. மயில் தொகை ஆமா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதானே கேட்டது. உடனே இது பண்ணிட்டு அவர் பண்ணி போய்க்கலாம் கேட்டு அந்த இது போலாம் பண்ணலாம் கோச்சுக்காதீங்க போகாதீங்க வர்றாங்க அப்படின்னு சொல்லி டேட்டு விட்டு அவ்வளோ மரியாதை அப்புறம் எல்லாம் செஞ்சுட்டு போனாரு. இப்போ இங்கே வந்துடும். அப்பா வந்து கூட்டிகிட்டு அங்கே போனோடனே அப்பாவை ரொம்ப அருமையாக தெய்வம் வர வைட்டாங்களாம். அது தெய்வம் வந்து எப்போதுமே எல்லாத்துக்கும் பேசும்போது ஒரு ருச்சி நம்மளை சந்தோஷத்துல ஏற்றிடுவாங்க. நம்மளை வர்றவங்கள அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவங்கள அவ்வளவு வீட்டுல என்னமோ தெய்வம் பழகுன மாதிரி நல்லா விசாரிப்பாங்க, அவ்வளவு நல்லா விசாரிப்பாங்க. அதே மாதிரி அப்பாவும் விசாரிச்சிருக்காங்க. அப்பாவும் விசாரிச்ச உடனே இருந்தாலும் அப்பா கொஞ்சம் முரட்டு சுபாவம், தாராள குணமும் நிறைய உண்டு, முரட்டு சுபாவமும் உண்டு. அப்படி இருக்கும்போது நம்ம வாதம் அப்படியே அப்புறம் இருக்கட்டும், தோற்றத்துல நீங்களும் மனுஷன் நானும் மனுஷன், எனக்கு ஒரு சனிசம ஆசனம் கொடுங்களேன் உட்கார்றதுக்கு அப்படின்னு சொன்னோன்னே, என் நிலைக்கு நீ வர முடியாது, உன் நிலைக்கு நான் வரலான்னு தெய்வம் அந்த ஆசனத்துல சம்மணம் போட்டு உட்காந்துட்டாங்களாம். அப்படியே தாவி வச்சாங்களாம், கீழே கீழே மணல்ல உட்காந்தாங்களாம். உடனே அப்பாவுக்கு இன்னும் ரொம்ப இதாச்சு, என்னடா அது சம்மணம் போட்டுக்கிட்டு யாரும் தாண்ட முடியாது அப்படின்னு ரொம்ப இதாகிடுச்சு. அப்புறம் உட்காந்து பேசி குச தெய்வம் பழகினது மாதிரி அப்பா கிட்ட எல்லாம் கேட்குறாங்களாம். சாமியார் இது பண்ணலாம்ல அது பண்ணலாம்ல அப்படின்ட்டு நீ கேள்விப்பட்டேன் அப்படின்னு எல்லாம் அப்படியே பேசிக்கிட்டே வர்றாங்க. அப்படியே பேசி வரணும். சாயந்தரம் போனது ஒரு 11 மணி போல அப்படியே பேசிக்கிட்டு ஒரு 5 மணி வந்துருச்சு. பேசிக்கிட்டே ஒரு 5 மணி ஆன உடனே கடைசியா அப்பா வந்து கடவுளை காட்டுங்க அப்படின்னா அந்த புடவைய பாருங்க, அப்பா வந்து அந்த இதான பேச்சு புடவைய உரையாப்புள்ளியானந்தர் மாமா போய் எடுத்துட்டு வச்சுட்டாங்களாம். உடனே அது அப்பாவுக்கு என்ன தெரிஞ்சதோ தெரியல, 20 பேர் கூட்டி வந்திருந்தாங்க அப்பா கூட. அந்த 20 பேர்ல இந்த 20 பேரு சாமானியமா நினைக்காதீங்க. நான் விரல் அசைச்சேன்னா இந்த எல்லையை அழிச்சு, நீங்க கடவுளை காட்டலைன்னா இந்த எல்லையை அழிச்சிட்டு போயிடுவோம் அப்படின்னா அது தெய்வம் எப்படி அதெல்லாம் அழகா சமாளிப்பாங்க. அப்புறம் சாயந்தரம் வந்து நீ என்ன தொழில் செய்கிற, கான்ட்ராக்ட் தொழில் செய்கிறேன்,
எப்படி பிறக்கும் போதே கத்துக்கிட்டு இருந்தியா இல்ல கொஞ்ச நாள் கத்துக்கிட்டு தான் அப்புறம் அந்த சம்பாதிக்க ஆரம்பிச்சியா? படிச்சிருக்கியா? படிச்சிருக்கேன் தெய்வம். எப்படி ஒரு கொஞ்ச நாள் படிச்சாதானே அடுத்த கிளாஸ் போக முடியும். ஒரு சம்பாதிக்கனாலும் கொஞ்ச நாள் படிச்சாதானே சம்பாதிக்க முடியும். அப்ப எல்லாமே பழகி வந்தாதானே அந்த தொழில் செய்ய முடியும். அதுக்கே இப்படின்னா, அழிஞ்சு போற பொருளுக்கே இப்படின்னா, நித்திய கல்வி வந்து ஒரு நாள்ல தெரிஞ்சுக்க முடியுமா? ஒரே நாள்ல தெரிஞ்சுக்க முடியுமா? முடியாதுல்ல. முடியாது அப்படின்னு அப்பா சொன்னானே. அப்ப தங்கணுமே, தங்குறேன். எனக்கு கடவுளை காட்டுறதுக்கு எத்தனை நாள் வேணாலும் தங்குறேன். இந்த எத்தனை நாளுங்கிறது தெய்வத்துக்கு புரியா போச்சு. அப்புறம் அங்க இருக்கவங்க எல்லாம் கூப்பிட்டு நல்லா ஒரு இடம் கொடுத்து நல்லா பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நாள் போயிருக்காங்க. அடுத்த நாள் போனோடனே மான் தோலை எடுத்து விரிச்சு போட்டு தெய்வத்தை உட்கார சொன்னாங்க. இல்ல 2 பேர் அப்பா வந்து மான் தோல் விரிச்சு போட்டு இதே உட்காருனாங்களாம். தெய்வம் இல்ல நம்ம சரிசமமாவே உட்காந்துங்க, இல்ல இதுலயே உட்காந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சரி அன்னைக்கு அப்படியே இது பண்ணிருக்காங்க. இப்படி அடுத்த 3ஆம் நாள் வந்து தெய்வம் மான் தோல் போடுறியா அப்படின்னு கேட்டோம்னா மான் தோல் போட்டோம்னா மான் தோல்ல உட்காந்துக்கிறாங்க. அப்படியே தெய்வத்தை தூக்கி அப்பா ஆசத்துல உட்கார சொன்னாங்களாம். 3ஆம் நாள் இருந்தும் 15 நாள் இங்கே தங்கிட்டாங்க அப்பா. 15 நாள் தங்கி தலப்பாவோட தான் அங்க போனாங்க. அப்பாவை பார்த்ததுக்கு அப்புறம் 150-200 பேர் எங்க சுத்துப்பட்ட ஏரியா பூரா வந்து சதாசிவமே, பழைய பேர் அப்பா பேர் சதாசிவம், சதாசிவமே சேர்ந்துட்டாரு. இது கேள்வி கேட்பாடே இல்லைன்னு சொல்லி 150 பேருக்கு மேல வந்து எல்லாம் சேர்த்தாங்க. சதாசிவம் பிள்ளை பிள்ளை அப்ப எல்லாம் வந்து சதா முத்துராஜா. அப்ப எல்லாம் வந்து வசதி வாய்ப்பு மரியாதை உள்ளவங்க எல்லாம் வந்து பிள்ளைன்னு சேர்த்து போட்டுருவாங்க. அப்ப இல்ல அதுக்கப்புறம் ஈவேராட்ட நான் சுருக்கி எல்லா பக்கம் சொல்லியிருக்கேன், சுருக்கி சொல்றேன். திருப்பி இது பண்ண உடனே பெரிய ஈவேராட்ட போயிருக்காங்க அப்பா. பார்த்த உடனே ஈவேரா கிட்ட கண்டிப்பா தெய்வத்தை தான் தெரியுமே, அவதார புருஷர் அப்படின்னு தெரியுமே அப்படின்னு. இப்ப அப்பா சொன்னாங்களாம், அன்னைக்கு நீங்க வார்த்தை சொன்ன வார்த்தை எனக்கு புரியல, இன்னிப்ப புரியுது அப்படின்னு சொன்னதான். அப்புறம்தான் அப்பா சொன்னாங்களாம். அதை அப்பா அவர் சொன்னாராம், அவதார புருஷர் தான் அவங்க, எனக்கு நல்லா தெரியும், நான் வந்து அங்கே வந்துடுவேன். ஆனால் நான் ஒரு பெரிய இயக்கத்தை ஆரம்பிச்சுட்டு கடவுளே இல்லைங்கிறது பெரிய கும்பலை சேர்த்துட்டேன். இப்போ நான் கடவுள் இருக்குன்னு சொன்னேன்னா என் நிலைமையை நினைச்சுப்பாரு. அதனால வந்து நீ அங்கே போ, அதுதான் நல்லது அப்படின்ட்டு. வேற மாமா வேற நிகழ்வு ஏதாவது இருக்கா பொங்கலை பத்தி? அப்புறம் பொங்கலை பத்தியா? பொங்கல் வந்து அப்புறம் தெய்வம் வந்து அந்த அடுப்பு போடுறது அப்பா தான். பொங்கல் அடுப்பு போடுறது திருவிழா தான் இருப்பாங்க. அப்பா தான் அந்த வரிசையெல்லாம் போட்டு இது பண்ணுவாங்க. தெய்வம் சாயந்தரம் எல்லாம் நாங்கள் பகல் பூரா நாங்கள் சின்ன பிள்ளைங்க எல்லாம் அடுப்பு போடுவோம். அடுப்பு போடுறோம்னா பார்த்துக்கிட்டிங்கன்னா இது நல்ல நேவு மணலாக இருந்தால் உட்காரும். இப்போ என்னென்னமோ இது பண்ணி புனைஞ்சிடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இது அப்படி ஒரு கஷ்டமே இருக்காது, எங்களுக்குலாம் கஷ்டமே இருக்காது. அப்படியே பறித்து அப்படியே வச்சுக்கினா அளவு அந்த பானைக்கு கரெக்டாக இருக்கும். பானையை அளவே வைக்க வேண்டியதில்லை, அது தானாக வரும். அது தெய்வத்தினுடைய ஒரு மகிமை. அப்புறம் சாயந்தரம் அந்த வணக்கம் முடிஞ்ச உடனே தெய்வம் வர்றது அந்த கொடிமரத்தை சுற்றி அந்த இது பண்ணுற அந்த ரொம்ப ஒரு காட்சி, கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். காட்சியா. அப்புறம் தெய்வம் அந்த குழுவில் இருப்பாங்களா, அது பேர் என்ன, அந்த இது தானே வச்சுக்கிட்டு வருவாங்க, கிரீடம் வச்சுக்கிட்டு வருவாங்க. கிரீடம்னா இப்படி நீளமா இருக்கும், அது அந்த மாதிரி ஒரு அமைப்பு போட்டு இப்படி இருக்கும், அதை தான் போட்டு வருவாங்க. அதை போட்டுக்கிட்டு வருவாங்க. அவ்வளவு ஜெகஜோதியா இருக்கும். அந்த இப்ப வந்து நமக்கு சோலார் லைட்டு, அந்த சிமிழ் விளக்குக்கும் பெட்டமாஸ் லைட்டு எடுத்துட்டு வருவாங்க. எடுத்துட்டு வரும்போதும் தெய்வத்தினுடைய கலரை பார்த்தீங்கன்னா தங்கம் கூட தோத்து போயிடும், அவ்வளவு ஜொலிக்கும். ஆமா, சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது, அவ்வளவு ஒரு ஜொலிப்பா இருக்கும். அது பெரியம்மா தான் முன்னால தீர்த்தம் போட்டுக்கிட்டே போவாங்க.
அந்த நம்மெல்லாம் உண்மையிலேங்க நம்மளால அந்த கத்தியை விட்டு எடுக்க முடியாது. ஓ ஓ ஓ கண்டிப்பா முக்கூறு கத்தில நம்மளாம் எடுக்கவே முடியாது. முக்குன்னா இப்படி இருக்குமா? இப்படி இருக்கு கத்தி. அந்த இதுல இந்த பட்டையா தான் இருக்கும், பட்டை தான் இருக்கும். அது அந்த கத்தி பட்டையா தான் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி பானை எப்படி? பானையை பிடிக்க சொல்லுவாங்க. முன்னால ஒருத்தர் சொல்லிட்டு போவாங்க. அதுல சில பேர் கொஞ்சம் இப்படி நிற்பாங்க. ஒண்ணு பண்ணாங்க, தெய்வம் அப்படி விட்டு பார்ப்பாங்க. தானா பானை சாயும். அவங்க சாய்க்கல, அப்படி விட்டு அந்த அவங்க முகத்தை நோக்குவாங்க. அந்த பானை தானா சாயும். அப்படியே செஞ்ச இருக்கும். உடனே முக்கூர் கத்தில அப்படியே சுண்டுனாங்கன்னா ஆமா, நம்ம எல்லாம் விட்டு கிண்டுவோம்ல, கிண்டவே மாட்டாங்க. இப்படியும்பாங்க, இப்படியேமாங்க உனி போச்சு. பானையில விட்டு இப்படியும்பாங்க, விழுந்துரும். ஒரு இப்ப எல்லாம் கூட இது எவ்வளவு அசமா இருந்தா ஒரு பருக்க கூட கீழே விழுவாங்க. எடுத்து அந்த வேகத்துல அப்படின்னாங்கன்னா அங்க போய் விழுவும். இல்லைன்னா நம்ம ஒட்டிக்குமே. ஆமா, அவ்வளவு ஒரு காட்சியா இருக்கும். அந்த இதெல்லாம் வலிக்கும். நம்ம எல்லாம் அந்த கண்டிப்பா முடியாது. ஒரு ஸ்பூனை எடுத்துக்கிட்டு நம்ம இப்படி சாப்பிடணும்னா கூட எவ்வளவு திணறும், பொங்கி போடும். அந்த இது இருக்கும். அது சில பேரெல்லாம் பாத்தீங்கன்னா பானையில ஒவ்வொருத்தர் பொங்கல் பாத்தீங்கன்னா மேல இது பண்ணி அது எல்லாமே கூம்பச்சல் தான் இருக்கும். ஆமா ஆமா கூம்பச்சலா இருக்கும். அதுல இந்த திராட்சை, முந்திரி இது பாதாம் பருப்பு எல்லாம் நாங்க அப்படியே சுத்தி வேடிக்கை பார்த்துட்டு வரோம். அலங்காரம் பண்ணிட்டு. ஆமா, அக்கா காட்டுங்க அக்கா அந்த பானைய, அக்கா காட்டுங்கன்னு பார்த்தா மூடியை திறந்து வந்து பார்த்தாங்கன்னா அப்படியே ஒரு பந்து மேல வச்சது மாதிரி. ஆமா, இப்ப வெளியெல்லாம் இவங்க தேங்காய் வைக்கிறாங்க. அது ஆட்டோமேட்டிக்கா பாருங்க, அந்த தேங்காய் வச்ச மாதிரி அந்த குமுள் சூப்பரா அழகா இருக்கும். நாங்க அதை பார்க்கறது தான் போவோம். அப்ப எல்லாம் சின்ன பிள்ளை, தெய்வத்தை பார்க்க மாட்டோம். அப்புறம் நாங்க தீட்சை வாங்கினதுக்கு அப்புறம் தானே தெய்வத்தினுடைய மகிமை தெரியுது. ஏன்னா தாத்தானாலே நல்லா உண்மையிலேயே எங்க சொந்தக்காரங்கள ஒரு தாத்தா. இப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நான். எனக்கு தீட்சை வாங்கும் போதுதான் அழுகிறேன். என்னை எல்லாம் தள்ளி விட்டு 2வது வருஷத்துல தள்ளி விட்டாங்க. அப்ப நான் கொஞ்சம் திருமாளிக்கெல்லாம் போய் ஃப்ரீயா இருப்பேன். அப்பாவோட இதனால எங்களுக்கு அந்த ஒரு சலுகை உண்டு. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு அந்த சலுகையினால கூடயே ஓடுவோம், கூடயே வருவோம். அதுக்கப்புறம் அந்த முக்கூறு கத்தி கொண்டு எடுத்தோடனே அவ்வளவு தெய்வமே எடுத்து திருப்பி ஆலயத்துல கொண்டு அந்த பொங்கலை எல்லாம் ஒரே இதுல ஒரு பெரிய பாத்திரத்துல கொட்டிடுவாங்க. அதை கொட்டினதுக்கு அப்புறம் அந்த பொங்கல் பூராவி எல்லாத்துக்கும் தெய்வமே அவங்க திருக்கரத்தாலே கொடுப்பாங்க. கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. இல்ல, அது எப்படியா இருந்தாலும் ஒரு 500 பேர் வராது. பானை கம்மி, கும்பல் கூட. அது மட்டும் இல்ல, சுத்து பக்கத்தெல்லாம் வந்து கிராமம்லாம் அவங்களுக்கு தெய்வம் அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. உறவு முறைகளை கூப்பிடு அப்படின்னு உறவு முறைன்னு கொடுப்பாங்க. அது கொடுப்பாங்க. ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, பக்கத்துல இருக்கவங்க சொல்லுவாங்க, அந்த இதை வலிச்சேடுன்னு சொல்லுவாங்க. நச்சந்தமாமா மற்றவங்க இருக்காங்க. அது வலிச்சா அதுல ஒரு பருக்க ஒட்டி 2 பருக்க ஒட்டினா தெய்வம் பார்ப்பாங்க. அப்படியே வலிச்சு எடுக்கணும். ஆமா, சுத்தமா அப்படி எடுக்கணும். அதுதான் தெய்வத்துக்கு பிடிக்கும். அடுத்த நாள் மாட்டு பொங்கல். அப்பெல்லாம் அசரவே மாட்டாங்க. அதை முடிச்சு விட்டு திருமாளிக்கு போயிட்டு உடனே வந்துடுவாங்க. இந்த இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப பேர் அது கொஞ்சம் இது சொல்லாத ஒரு இது. தெய்வம் ஆலயத்துல இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா திருமாளிக்கு எழுச்சி போவாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துல வந்துடுவாங்க. அது ஏன்னு நமக்கு தெரியல. அப்ப வருந்த வயசான ஆனவங்களாம் ரொம்ப நேரம் உட்கார, இப்பவே நம்மளால ரொம்ப நேரம் உட்கார முடியுதா? காலை வலிக்குது இல்ல. அந்த அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கறதுக்காக தெய்வம் அப்படி எழுச்சி திருமாளிக்கு போயிடுவாங்க. போயிட்டு ஆமா போயிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த எப்போல ஒரு கருணை உள்ளவங்க, காருண்ய மூர்த்தின்னு சொல்றதுக்கு அது அந்த அவங்க செயல்ல அப்படியே இருக்குல்ல. அப்புறம் இன்னொன்னு நானும் பக்கத்துல இருந்தேன், நேரம் இருக்குல்ல. ஒருத்தர் வந்து எங்கிட்ட வெளியே சொல்லிட்டு இருந்தாரு, தெய்வத்துக்கிட்ட சன்னதங்கிறாங்க, ரேகையா இருக்குங்கிறாங்க, ஆனா நான் இது வரைக்கும் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து ஒரு 6வது வருஷத்துலயே 7வது வருஷத்துலயே உட்கார்ந்துருக்காரு லைன்ல தெய்வத்திட்ட உட்கார்ந்துருக்கும் போது.
இவர் நினைக்கிறது தெய்வத்துக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே வந்து தெய்வம் இப்படி இப்படின்னு கையை இப்படிலாம் ஆட்டுறாங்க. அவர் இப்படிங்கிறாரு இப்படிங்கிறாரு அங்கேயிருந்து பார்க்க முடியல. அப்புறம் அவர் பேரை சொல்லி, ஏன் அங்க உட்காந்துருக்கேன், இங்க வாடா, இங்க வந்து உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா காட்டுறாங்க கைய. அவரு விட்டு நல்லா பாத்துக்கிட்டாரு. பார்த்தோம்னா உளுந்து அழுகுறாரு. இவரு என்ன இது காமிச்சிட்டாங்களே, நம்ம சொல்லவே இல்லையே, கேட்கவே இல்லைன்ட்டு அவருக்கு அதுக்காக நல்லா விட்டு பார்த்ததுக்கு அப்புறம் திடீர்னு எழுத்து உளுந்து அழுகுறாரு. அந்த மாதிரி நிகழ்வுலாம் நிறைய தெய்வம் நடத்திருக்காங்க. அதெல்லாம் எங்களுக்கு நிறைய அந்த மாதிரி நிகழ்வு இல்லை. எனக்கு இந்த பாருங்க, என் கண்ணுல ஏதாச்சும் தழும்பு தெரியாம பாருங்க. இல்ல, வாழை மரம் தோட்டத்துல வந்து 900 கன்று ஊனுவோம். ஒரு 800 ஊனுச்சுன்னா அந்த ஒரு இலையை எடுத்தா சீக்கிரம் ஈனிடும் அப்படின்னு நாங்கள் ஒரு இலையா இருப்போம். அப்படி அறுக்கும்போது அதை வாழைக்கத்தின்னு சொல்றதில்ல, அறுத்தீங்கன்னா அந்த அடி காம்பு வந்து பிளேடு மாதிரி இருக்கும். அது வந்து என் கண்ணில் விழுந்துருச்சு. கண்ணில் விழுந்துன்னா அப்படியே புருவம் அப்படியே விரிஞ்சிருச்சு. ஆமா, இந்த இப்படி வந்து இது இங்கிட்டு ஓடிச்சு, புருவம் அது இங்கிட்டு ஓடிச்சு, மொழி பெருசா தெரியும், வலி. அப்புறம் எங்க சொந்தக்கார டாக்டர் தான், அவர்கிட்ட போனோம்னா அவரே இது மாதிரி ஒன்றும் இல்லை, இதை ஒன்றுக்கு எல்லாம் செய்ய முடியாது, வலிக்கு நான் வலிக்காம இதை போட்டு கண்ணை கட்டி விட்டுறேன், நீ சொந்தக்காரனால சாலைக்கு நாளைக்கு போகணுங்கிறீங்க, போயிட்டு வந்துருங்க, நான் எல்லா டாக்டரையும் கன்சல்ட் பண்ணிட்டு இதை பண்ணிக்கலாம், அப்புறமா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, நான் அடுத்த நாள் நாங்கள் சாலைக்கு வரோம். கண்ணில் இந்த கட்டு இருக்கு. எப்போதுமே நான் சாலையில வந்து தீர்த்தம் போட்டு தரிசனத்துக்கு வரும்போது தெய்வம் சாலை மதிவந்தான் சாலைக்கு வந்து விட்டான் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு ட்ரிப்பும் என்ன சொல்லுவாங்க, என் பேரை உச்சரிச்சு. அப்போ இது பண்ணோடனே அம்மா வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, என்ன மண்டி போடுறாங்க. என்ன மண்டி போடுன்னு சொன்ன உடனே தெய்வம் அந்த கட்டை அப்படி பிடிச்சி இழுத்து பிடிச்சிருக்கேன். ஆமா, அது பிரிக்கனாவே ஒரு 10 நிமிஷம் நாள் ஆகும். கண்ணுல கட்டு போட்டிருக்க கட்டை பிரிக்கனவே. ஆனா அவங்க தொட்டாங்க, வலிக்கல போகல, அப்படியே பிச்சை எறிஞ்சிட்டாங்க. அம்மா சொல்லி முடிக்கிறதுக்கும் தெய்வம் முடிக்கிறதுக்கும் அவனுக்கு ஒண்ணுமே இல்லடி, அங்க பாரு அப்படிங்கிறாங்க. பார்த்தா எனக்கு ஒண்ணுமே வலி கிளி இல்லை. ஆனா வலிக்கு மருந்து கொடுத்தாரு. ஆனா லேசா இருந்த வலியும் ஒண்ணுமே இல்லை. அந்த கண்ணு கிளியரா போச்சு. அடுத்த நாள் டாக்டர்கிட்ட போனா, இதை எதிர்த்து டாக்டர் போய் சொல்லணும்ல, அவர்கிட்ட வரேன்னு சொன்ன போய் சொல்லணும்ல, வரலட்டு போனா அவரு என்ன அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. பார்த்துட்டு அதோட எல்லாம் அவர் வந்து இங்க சேர்ந்துட்டாரு. ஏன்னா இது எப்பேற்பட்ட ஒரு விஷயம். அவர் வந்து எங்க சொந்தக்காரர் தான், அவர் சேர்ந்துட்டாரு. அதையும் கேட்டாரு. நான் ஒண்ணுமே எனக்கு என்னன்னே தெரியாது, என்ன வைத்தியம் பண்ணாங்கன்னு தெரியாது. எங்க அப்ப சின்ன பிள்ளை தானே, எங்க தெய்வம் என்ன வைத்தியம் பண்ணாங்க தெரியாது. அப்படியே பிடிச்சாங்க, பிச்சாங்க, தூக்கி எறிஞ்சாங்க. அவனுக்கு ஒண்ணும் இல்லைன்னு எங்க அம்மாட்ட சொன்னாங்க. நான் வந்து விடுதிக்கு வந்து கண்ணாடில பார்த்தா நல்லா இருக்கு, இவ்வளவுதான் நடந்தது அப்படின்னு டாக்டர். சரி, அடுத்த தடவை எப்ப சாலைக்கு போவீங்க, நானும் வரேன். எப்படி இருந்திருக்கும், கலங்கி போயிருப்பாரு. ஆமா, என்னடா அது, அதெல்லாம் தூக்கம் வந்திருக்காது. இந்த மாதிரி அந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நிறைய. அப்புறம் நேரம் இருக்குல்ல, பட்டம் எனக்கு தெய்வம் செஞ்சு கொடுத்தாங்க. அது எப்படி கேட்டீங்கன்னா, தவமாளிகளை போய் நாங்கள்லாம் விளையாடுவோம். அப்ப சின்ன பிள்ளைங்கிட்ட தெய்வம் அதிகமா கோபமே படமாட்டாங்க. குழந்தையும் தெய்வம் கொண்டாடுன்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப பட்டம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். பட்டம் செஞ்சோன்னா கொஞ்சம் சத்தம் போட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தோம். தெய்வம் வந்து என்னடா சத்தம்னாங்க. பட்டம் செய்கிறேன் தெய்வமே, நான் தான் ஃப்ரீயா இருக்கனால நான் கொஞ்சம் பயம்லாம் இருக்கா, எங்க சொந்தக்கார தாத்தான் தானே நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். பட்டம் செய்கிறேன் தாத்தாமே, தெய்வமே அப்படின்னு. திருப்பி அவங்களும் வந்து எங்க கூட உட்காந்து, எதிரடா செய்றீங்க, இந்த ஈருக்குச்சி இது விளக்க தென்னங்கீத்து குச்சியில செய்கிறேன் தெய்வமே, அது அந்த இடத்துல கூட்டு மருந்துக்கு விளக்கு மாதிரி சொல்லக்கூடாதுன்னா அப்படி சொல்றோம். அப்படி இதுல செய்யக்கூடாடா, அந்த மூங்கிப்பட்ட கதிரை பங்க இருக்காப்புல, கதிர் வயக்காட்டு வேலை செஞ்சிருக்கோம்ல, கதிரைக்கு ஒரு கதிரை அங்க அந்த பட்டையை எடுத்துட்டா அப்படின்னா போய் கரெக்டா கதிரை எடுத்துட்டு வந்து கொடுத்தாப்புல. இப்ப இருக்கிற கதிர்
அதான் அவங்க பேர் என்ன தெரியல, கதிரை தான் தெரியும். இப்ப சந்நிதியில இருக்காப்புல போய் கதிர் தான் எடுத்து வந்து கொடுத்தாப்புல. உடனே இதையும் டக்குன்னு செஞ்சு கொடுத்து செஞ்ச உடனே அது அப்ப தெரியல ஓட்டுனாங்களா உள்ள டக்கு 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 செஞ்சுட்டாங்க. நாங்கள் அவ்வளோ சிரமம் கூட அது அந்த அந்த செஞ்சதை எப்படி செஞ்சாங்கன்னு நான் கவனிக்கல. ஆனால் அந்த பட்டத்தை கொண்டு தூக்கி இப்படி விடுங்கடான்னு சொல்லி எங்களை விட சொல்லி நூல் பெரிய கொண்டா வச்சோம். தெய்வம் இப்படி வச்சுக்கிட்டு இருக்காங்க, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. ஆடி தானே ஏறும், ஆடுல அசையில பட்டம் அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்குது. சூட்சமா தெரிஞ்சவங்க சூட்சமா சூட்சம் வைக்கணும். அது சூழ்ச்சம் எப்படி போடுறாங்க நாங்க பார்க்கல. அது என்னமோ நாங்க எல்லாம் போட்டுட்டாங்க, சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, போயிட்டே இருக்கு. அப்புறம் அவங்களே மரத்துல அங்க இருந்த மரத்துல கட்டிட்டு நான் வர வரைக்கும் சத்தம் போடக்கூடாது, அதை எப்படின்னு அதை பார்த்துக்கிட்டே இருங்க அப்படின்ட்டு போயிட்டாங்க. நாங்களும் விடாம அதையே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம். அப்புறம் அந்த அப்புறம் தவமாளியிலேருந்து வந்தோடனே அந்த தானா நீட்டுறாங்க, எல்லாமே அவங்க கைக்கு வருது. அதே மாதிரி இந்த இப்படின்னு தான் சொல்றேன், கையை மட்டும் தான், நூல்லாம் இல்லை, இப்படின்னாக்க பட்டம் மட்டும் இறங்கிட்டே வருது. என்ன ஒரு அதிசயம், எவ்வளவு பெரிய ஒரு நிகழ்ச்சி. இந்த மாதிரி இன்னும் நிறைய தன்னை முதல்ல இன்னொரு நாளைக்கு என்ன பேசலாம், உங்களுக்கு டயர் இருந்ததுன்னா சொல்றேன். இன்னொரு நிறைய நிகழ்வு எனக்கு நடத்தியிருக்காங்க. தோத்திரம் பாடம் இல்லை முத்தி. ஆத்தாளாய் வந்தனக்கு அமுத மூட்டி அனைத்தடிமை கொண்ட என்றன் அம்மா அம்மா ஊத்தாலே உலகமெல்லாம் நிறைந்து வீச ஊட்டிவிட்ட பெருங்கருணை மலையே ஆயி நீத்தாலே மும்மலத்தின் உவடதெல்லாம் வீக்கி அலங்கரிக்கின்ற நிமல வேலி வேர்த்தழுக முகம் பார்த்து அண்ணால் வந்து வெள்ளடியை கொடுத்தாண்ட வேடோய் போற்றி முத்தி போர் நாம் மெய்யாகவே சதெல்லாம் மக்களத்தில் உள்ள சர்வ ஆண்டவர்களே முத்தி பேருரை தொடரும்.